ஒரு சில இயல்பா கிரானிக் நோய்கள், அதாவது நாள்பட்ட நோய்கள். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் சார், ரொம்ப நாளாக டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் சார், அப்பப்போ வந்து ஹார்ட் மாத்துறது, ஆன்ஜியோ, பைபாஸ், இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எனக்கு லிவர் ஃபெயிலியர் சார், அப்பப்போ போய் வந்து வயிற்றுல வந்து ஊசி குத்தி நீர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி வெயிட் லாஸ்லாம் வந்து இந்த கிரானிக் நோய்களில் வந்து ஏற்படும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த உறுப்புனாலும் சரி, கிரானிக் ஹார்ட் போனாலும் சரி, லிவர் போனாலும் சரி, கிட்னி போனாலும் சரி, லங்ஸ் போனாலும் சரி. லங்ஸ்லாம் சிஓபிடின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது வந்துட்டு கிரானிக்காவே ரொம்ப நாளாவே ஸ்லோவா அப்படியே வெயிட் குறைஞ்சிடும், உறுப்புகள் சரியில்லைன்றதுனால. இதை தாண்டி இன்னொரு இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து ட்ரக் ரிலேட்டட். ஒரு சில பேர் ஒரு சில நோய்க்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் வெயிட் லாஸ். இதை தாண்டி வந்து வயதானவர்கள், ஓல்ட் ஏஜ், வயதானவர்கள் ஜென்ரலாகவே இயல்பாகவே வெயிட் வந்து குறையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதாக பற்கள் சரி இருக்காது. பற்கள் சரியில்லைன்னா பல விஷயங்கள் சாப்பிட முடியாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு சப்பி சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற ஒரு கேட்டகரி போவாங்க. வயதாகும் போது தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் வரும், பசி இயல்பாகவே கொஞ்சம் குறையும். அப்படின்னும் போது அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அப்படியே வெயிட்டை வந்து குறைஞ்சிக்கினே போவாங்க.